Hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel ku subscribe பண்ணதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா waste bags வச்சு தாங்க எப்படி reuse பண்ணலாம் அப்படிங்கற டிப்ஸ் எல்லாம் தாங்க நாங்க பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும், உங்களுக்கு பயனுள்ளதாவும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் ஒரு பிளேலிஸ்டா தந்திருக்கேன். அதையும் போய் விசிட் பண்ணுங்க டைம் இருக்கும்போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாம்பல கொடுத்த பேக் தாங்க. இந்த மாதிரி பேக் வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது, ரிசப்ஷனுக்கு போகும்போதோ இல்லை எந்த ஃபங்க்ஷன் போகணுங்கனாலும் கிடைக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் மிடில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து ஸ்கொயராக மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ரவுண்டாக இல்லை எப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது கொலுசு தந்த பாக்ஸோ இல்லை ஏதாவது கிஃப்ட் வந்த பாக்ஸோ இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது வேஸ்ட் பாக்ஸோட கேப் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த சின்ன சைஸ்லேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கவர் வச்ச பேக்கில், அதாவது அந்த பாக்ஸை தாங்க பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸை எப்படி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நடுவில் ஒரு கவர் இருக்குது, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டேன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ரவுண்ட்லேயே கூட நீங்கள் ஒட்டிக்கலாங்க. ஸோ இதை நம்ம கம் போட்டு எல்லா கார்னர்லேயும் நல்லா கம் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம ரொம்பவே வேஸ்ட் பண்ணுவோங்க. அதை எப்படி வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை நல்லா இப்போ கம் போட்டாச்சு. இதை நல்லா கொஞ்சம் நேரம் பேஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னாலும் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் நேரம் ஏதாவது வெயிட் வைங்க. இப்போ இந்த பேக்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம காய் வந்து வாங்குறதுக்கோ இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கோ நம்ம அப்பப்போ தேடுவோம். அந்த மாதிரி கவர்ஸ்லாம் இந்த மாதிரி சுருட்டி இது உள்ள இந்த பேக் உள்ள போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக எடுக்க சுலபமாக இருக்கும். இதை வந்து ஒரு ஆங்கரில் எதுலையாவது மாட்டி விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் காய் வாங்கவோ இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது தேவைப்படுதுன்னா டக்குன்னு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி இதை இந்த கவருங்களை இது உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுக்க உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து கவர்ஸ் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நல்லா ஆர்கனைஸும் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பேக்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பெருசாக இருக்க பேப்பர் பேக்ஸில் வந்து நம்ம ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி இல்லை வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்பயாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கோ இல்லை காய்கறி மார்க்கெட்டுக்கு எதுக்காவது போகும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேக் தேவைப்படும். அப்போ சட்டுன்ட்டு நம்ம இது உள்ளேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி அங்கங்கே வச்சிங்கன்னா ஸ்பேஸும் உங்களுக்கு அதிகமாக எடுக்குங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக் உள்ள வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இடமும் ரொம்ப நல்லா நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கும் போது. அதே மாதிரி இந்த கட்டை பேக் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை கட்டை பிடி வச்ச பேக் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. நல்லா இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இதை எல்லாமே நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஒரு கார்னரில் அடுக்கி வச்சிடலாம். நல்லா சுருட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லா பேக்கும் ஒரு பக்கமாக கட்டை பேக் ஃபுல்லாகவே சுருட்டி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பேக் தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போக ஈஸியாக இருக்கும். இந்த பேப்பர் பேக் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க, ஸ்பேஸும் நல்லா எடுக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கட்டை பேக், ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்குது. இதை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டை பேக் தாங்க. ஸோ நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது சட்டுன்னு இந்த பேக் தாங்க எடுத்துகிட்டு போவோம். காய் வாங்குவோம் இல்லை சூப்பர் மார்க்கெட் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது வந்து வேஸ்ட்டான நகைக்கடையில் கொடுத்த பர்ஸ் தாங்க. இதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை பேக் உள்ளே வச்சு நம்ம தைச்சிட்டா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இது உள்ளே வந்து நமக்கு அமௌண்ட் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக ரொம்பவே சுலபமாக இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹேண்ட்பேக்லேருந்து எடுத்த பர்ஸ் தாங்க.
ஹேண்ட்பேக் வேஸ்ட் ஆகிடுச்சு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது உள்ளே இருந்த பர்ஸை நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுனால. ஸோ இதை வந்து நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஜுவல்லரி பர்ஸ் ஏதாவது நகைக்கடையில் கொடுத்த பர்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் வேலை தாங்க, டக்குன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். கையிலே ஸ்டிச் பண்ணாலே ரொம்ப குயிக்காக வேலையாயிடுது. ஸோ இந்த மாதிரி டைட்டாக நல்லா ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எங்கேயாவது ட்ராவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இது உள்ளேயே அமௌண்ட்டு இல்லை கீ செயின் இல்லை சின்ன மொபைல் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். அமௌண்ட், கீ செயின் எல்லாமே வச்சுட்டோன்னா பேக் உள்ள எங்கேயுமே உங்களுக்கு மிஸ் ஆகாதுங்க. கையில் வச்சுட்டு இருந்தால் தான் மிஸ் ஆகும். பேக் உள்ளே இருக்கும்போது ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கோ அப்படி இல்லை வேறு எங்கேயாவது வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குனா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுடிதார் அப்படி இல்லைன்னா சேரீலாம் வச்சு வர பேக் தாங்க. இந்த பேக்கில் வந்து ஜிப்போட வருங்க. எனக்கு இந்த பேக் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ்ஸை இதிலேருந்து எடுத்துகிட்ட பிறகு இந்த கவர் வந்து வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் இது யூஸ் ஆகுதுங்க. நான் வந்து இதை பிள்ளைங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இடமும் நல்லா ஸ்பேஸ் எல்லாம் நல்லா ஆக்குப்பை ஆகிடுதுங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது நீட்டாகவும் இருக்குது. டக்குன்னு விளையாடுறதுக்கு இந்த பொம்மை இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு கரெக்டாக எடுத்துடலாங்க. அதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகாத இருக்கவும் யூஸ் ஆகுது. அதில் அதுதான் போட்டு வைக்கணும்னு இல்லைங்க. ஏதாவது ஃபைல்ஸ், ட்ராயிங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கவர். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இந்த பேக் பார்த்தீங்கன்னா துணிக்கடையில் இருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதாவது நீங்கள் அமேசானில் இல்லை எதுலையாவது ஆர்டர் பண்ணி கூட வாங்கலாங்க. பட் வந்து துணிக்கடைக்கு போகும்போதே நம்ம இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் கேட்டால் அவங்களே தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் பில்லோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் கவர், பெட்ஷீட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இது உள்ள ஃபோல்ட் பண்ணி நான் வச்சுட்டு கபோர்டில் அடுக்கி விட்டுருவேங்க. யாராவது கெஸ்ட் வரும்போது டக்குன்னு இந்த பேக்கோடு எடுத்தேன்னா எல்லாமே செட்டாக கிடச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூசி எதுவும் படியாத நீட்டாகவும் இருக்கும், ஸ்பேஸும் ஆக்குப்பை ஆகிடுதுங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் எங்கேயாவது துணிக்கடைக்கு போகும்போது இந்த மாதிரி கவரை கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேஸ்டான ஹேண்ட்பேக் தாங்க. அதாவது நல்லாவே இருக்குங்க, குவாலிட்டிலாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு. இதனோட ஜிப் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் கொடுத்து விடலாம். திக்காகவே இருக்குங்க. இது ஜூட் பேக், அதனால் நல்லா திக்காகவே இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி நீங்கள் லஞ்ச் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ணலைங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிடியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த 2 பக்கம் இருக்க பிடியை கட் பண்ணிட்டு ஜிப் எல்லாமும் நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க இதில் இருக்கிறதுல. ஸோ இதை வந்து 2 கார்னர்லேயும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது உள்ளே இருக்க வந்து பர்ஸை தாங்க நான் ஏற்கனவே ஒரு கட்டை பேக்கில் வச்சு தைச்சேன். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க பேக் நல்லா இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜிப்பும் நல்லா இருக்குது, எதுக்காவது யூஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்பயாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த 2 பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் பயன்படுத்தலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. கிராஃப்ட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜூட் பேக் எல்லாம் திக்காக இருக்குது. ஸோ இந்த 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த எல்லாமே கார்னரில் இருக்கிறத நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேட் தாங்க தைக்க போகிறேன். இப்போ எல்லா பக்கமும் ஓரம் அடிக்க போகிறோம். உள்ள கவர்லாம் இருக்குது. இப்போ இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டான ஒரு துணியை வச்சு தைச்சிக்கலாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டான டவலை வந்து இதனோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா வச்சு தைச்சிடலாம். டவல் இல்லைங்க, ஏதாவது பில்லோ கவர் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் இருந்தால் கூட எடுத்து வச்சு நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. கையில் தைச்சாலும் பரவாயில்ல, இல்லை மிஷினில் தைச்சிங்கனாலும் பரவாயில்லைங்க. ஸோ இப்போ நான் தைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் தைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கால் மிதியடி டக்குன்னு தயாராகியாச்சு. எல்லா பக்கமும் ஓரம் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து அந்த திக்னஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. காலெல்லாம் நல்லா தொடச்சிட்டு வரத்துக்கும் நல்லா ஈஸியாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்டான பேக்கில் நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக.